கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பிருப்பதாக சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் சைலேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் முதல் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு சார்பில் தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தூய்மை சேவை பிரச்சாரத்தை தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் துவக்கி வைத்தார். தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள் எப்படி நடந்து வருகிறது என்பது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்போது அவர் பேசிய அவர், கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடையின் மேற்கூரை அமைக்கும் பணிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்தார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம், அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் சிஎம்டிஏ மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் கூடிய விரைவில் திறப்பதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கிளாம்பாக்கம் பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திமுக அரசால் துவங்கி வைக்கப்பட்டது. அங்கிருந்து அதன் பின்புறத்தில் தான் ரயில் நிலையம் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் பேருந்து நிலையத்துக்கு வரும் பொதுமக்கள் எளிதாக ரயில் நிலையத்தை அணுகக்கூடிய வகையில அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருவதாக தெற்கு மேலாளர் தெரிவித்திருக்கிறார். ரயில்வே தெற்கு மேலாளர் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் என்பவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.